நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சர்க்யூட் என்னென்னா, determine the output voltage for the circuit with sinusoidal input of 3.5 millivolt. Sinusoidal inputனா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. நம்மளோட இன்புட் சிக்னல் வந்து சைன் வேவாக இருக்கும், இல்லைனா கொசைன் வேவாக இருக்கும், அவ்வளோதான். அது நம்ம ஒன்றும் அதை இது பண்ணிக்க தேவையில்ல. 3.5 millivolt வந்து இதுக்கான இன்புட்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு சிலருக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடியே ஆஃப் ஆம்ப் வச்சு சம் சால்வ் பண்ணேன். அதில் எது இன்வெர்ட்டிங் எது நான் இன்வெர்ட்டிங்னு சொல்லி போட சொன்னாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளோட இன்புட் வந்து நெகட்டிவ் சைனில் கனெக்ட் ஆகிருந்தால் அது நம்மளுக்கு இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர், ஓகேவா. அதுவே பாசிட்டிவில் நம்மளோட இன்புட் கனெக்ட் ஆகிருந்தால் அது நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். இவ்வளோ தான் இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் டிஃப்ரென்ஸ், ஓகேவா. அதில் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை மாறும், கெயின் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வரும். அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். இப்போது இது வந்து ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர், இதுக்கு Vout கண்டுபிடிக்கணும், ஓகேவா. இதில் 2 மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டைரக்ட் ஃபார்முலா. Vout வந்து இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா -RF/R1 × Vin, ஓகேவா. -RF எதுனா இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டர் 200k/R1 இந்த 4k, ஓகேவா. அப்போ -200k/4k × 3.5 millivolt. 3.5 millivolt வந்து நம்ம வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணால் 0.0035. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் -15 வரும். -15 × 0.0035 வந்து நம்மளுக்கு Vout -0.175 வோல்ட்டுன்னு சொல்லி வரும். இதுதான் இதோட Vout யூஸிங் டைரக்ட் ஃபார்முலா. அதுவே நம்ம ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி சொல்லி தந்த மாதிரி KCL அப்ளை பண்ணால் இந்த நோடை வந்து நான் VAன்னு வச்சுப்பேன். VA மைனஸ் இன்புட் வோல்டேஜ் 3.5 millivolt / 4k, VA மைனஸ் Vout / 200k, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போது இங்கே பேஸ் நம்ம காமன் ஆக்கணும். அப்போ 4k × 50 போட்டால் நம்மளுக்கு 200k வந்துடுமா. அப்போது இங்கே 50 இன்ட்டு பண்ணனா நம்ம மேலேயும் 50 இன்ட்டு பண்ணணும். அப்போ 15 × VA மைனஸ் 3.5 millivolt / 200k ப்ளஸ் VA மைனஸ் Vout / 200k = 0ன்னு வரும். அப்போ 50 VA மைனஸ் 0.175. இந்த 0.175 வந்து 3.5 millivolts × 50 தான் இந்த 0.175 ப்ளஸ் VA மைனஸ் Vout = 0. இங்கே VA வந்து நம்மளுக்கு 0. ஏன் VA 0னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே என்ன சோர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கோ, கிரவுண்டு இல்லை வோல்டேஜ், அது என்ன கனெக்ட் ஆகிருக்கோ அதுதான் இந்த நோடுக்கு வரும், ஓகேவா. அப்போ இந்த நோடுக்கு வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே 0 தான் இந்த நோடோட வோல்டேஜ், ஓகேவா. அப்போது நம்ம இந்த நோடை தானே VAன்னு வச்சோம். அப்போ VA = 0. VA 0 ஆச்சுன்னா 15 × VA, அப்போ 0 × 50 வந்து 0 ஆகிடும். இந்த VAவும் 0 ஆகிடும். -0.175 மைனஸ் Vout = 0ன்னு இருக்கும். அப்போ Vout அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு -0.175 தான் நம்மளோட Vout. 2 மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் இந்த பேஸை காமன் பண்ண கொஞ்சம் ஒரு சில பேர் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிரும். நம்மளோட சர்க்யூட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட கற்றுக்கோங்க. டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா இல்லைனா KCL யூஸ் பண்ணலாமான்னு. நான் ஆனால் KCL தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். தேங்க்யூ.